சில நாட்களாக அஷ்டமியை பற்றி கூறி வருகின்றோம். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நீலகண்ட அஷ்டமி. அதாவது இந்த ஆடி மாதம் 2ஆம் தேதி 18/7/2025 ஆடி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நீலகண்டா அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு பெயர் நீலகண்டா அஷ்டமி என்று பெயர். இந்த நீலகண்டா அஷ்டமி நாளன்று நம்முடைய சிவபெருமானுக்கு பழங்களை வைத்து பூஜை செய்யுங்கள். அப்படி பழங்களை வைத்து பூஜை செய்து அன்றைய அஷ்டமி நாளில் பல ரசங்களை மட்டுமே அருந்தி அந்த அஷ்டமி முடிந்த பிறகு மறுநாள் நவமியில் தான் உணவு உண்ண வேண்டும். ஆக பழங்களை வைத்து பூஜை செய்து சிவனை வழிபாடு செய்யுங்கள். அஷ்டமி இருக்கும் நேரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏன்னா அந்த நீலகண்டா அஷ்டமி அந்த நீலகண்டனையே வழிபட்டதற்கு சமம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆக சகல பாவங்களும் நீங்கி தாங்கள் ஒரு மோட்ச நிலைக்கு செல்ல நேரும். இந்த நீலகண்டா அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுவரை செய்து வந்த பாவம்லாம் விலகி சகல ஐஸ்வர்யமும் பெற்று மோட்ச நிலையை அடைவீர்கள். அதுதான் இந்த நீலகண்டா அஷ்டமியை கடைப்பிடிப்பதற்கான சரியான பலன். இதுக்காக 7 சனி பிடிச்சவா, அஷ்டமி சனி பிடிச்சவா, ராகு திசை நடக்கிறவா, ராகு புத்தி நடக்கிறவா, சனி திசை நடக்கிறவா, சனி புத்தி நடக்கிறவா, கேது திசை கேது புத்தி நடக்கிறவா, இவங்க தான் அஷ்டமியை போய் கும்பிடணும் இல்லை. யார் வேண்டுமானாலும் அஷ்டமி பூஜையில் போய் கலந்துக்கலாம். உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். அதனால் 7 சனி நடக்கிறவான் மட்டும் இல்லை, அஷ்டம சனி நடக்கிறவான் மட்டும் இல்லை, கண்டக சனி நடக்கிறவான் மட்டும் இல்லை, யார் வேண்டுமானாலும் இந்த அஷ்டமி பூஜையில் கலந்து கொண்டு நலம் பெறுங்கள். நீலகண்டேஸ்வரர் உங்களுக்கு நல்ல வழி காட்டட்டும்.